பார்க்குறதுக்கு டெரராக கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல இதை பார்க்கும்போது. இது பேர் முடவாட்டு கிழங்கு. ரீசெண்டாக குற்றாலம் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போது அங்கே வாங்கிட்டு வந்தேன். கடையில் இதை பார்க்கும்போது நான் கூட கொஞ்சம் பயந்தேன். இதை பற்றி கடையில் விசாரித்தேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி முடவாட்டு கிழங்கு அப்படின்னா கால் முடமாக இருக்கிறவங்களுக்கு, கை முடமாக இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிடும்போது நல்லா குணமாகும்னு சொன்னாங்க. போன்ஸ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி க்ளீன் பண்ணி நான் குழம்பு வச்சேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்குது. குழம்பும் வைக்கிறாங்க, சூப்பு தான் மெயினாக போடுறாங்க. பட் நான் வந்து இதை குழம்பா வைப்போன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, நம்ம இஞ்சி எப்படி நம்ம தோலை சீவி உள்ளே அந்த ஃப்ளஷ் எடுக்கிறோம்ல, அதே மெத்தடில் தான் இதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாமே போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடிட்டேன். இதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. 1 ஹவர் நான் கண்டினியூஸாக திருப்பி வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இது வேகணுன்னா அந்த ஆட்டுக்கால் எப்படி வேகிறதுக்கு டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரி நல்லா நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும். அப்புறம் தேங்காய் பால் கடைசியில் திறந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்து சாப்பிட்டேன். அப்படியே நான்வெஜ் மட்டன் குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில்